சுந்தரி கிருஷ்ணபுர நிவாசினி தன்னை ஆணை முக தன்னை அனைவருக்கும் வணக்கம். கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை ஆலயம் வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா. அம்பிகையினுடைய 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டு மகோற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்ற திருவிழாவோடு நிகழ்வுகள் ஆரம்பமாகி இன்றைய தினம் அம்பிகையினுடைய 9வது நாள் தேர்திருவிழா நிகழ்வுகள் பல தேசங்களிலே இருந்து பல மாவட்டங்களிலே இருந்து அன்னை முத்துமாரி அம்பிகையினுடைய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழாவுக்கு அடியவர்கள் ஒன்று கூடுவது வழக்கம். அதுபோல இன்றைய தினம் அன்னையினுடைய தேர்திருவிழா பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சூழ்ந்து அம்பிகையினுடைய மகோற்சவ திருவிழாவின் 9வது நாள் தேர்திருவிழாவிலே கலந்து அம்பாளை வழிபாடு செய்து நேர்த்திக்கடன்கள் செய்து அன்னையினுடைய திருத்தேர் வடம் பிடித்து அம்பாளுடைய தேர்திருவிழாவை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அம்பாளுடைய தேர்திருவிழாவிலே கலந்திருக்கின்ற அத்தனை அடியவர்களுக்கும் அன்னையினுடைய திருவர்க்கடாட்சம் எப்போதும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நாளைய தினம் வைகாசி விசாகம் பௌர்ணமி நிறைந்த நன்னாள். அன்னையானவள் வைகாசி விசாகத்திலே தீர்த்தமாடுகின்ற கிருஷ்ணபுரம் தீர்த்த தடாகத்திலே அன்னையானவள் தீர்த்தமாடுகின்றாள் நாளைய தினம். அந்த வகையிலே தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு அன்னையானவள் அனுப்பாடித்திருக்கின்றார். அம்பிகையினுடைய ஆலயம் வருகின்ற 2027ஆம் ஆண்டு மகோற்சவ திருவிழா நிறைவு பெற்று பாலஸ்தாபன நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. பாலஸ்தாபனம் இடம்பெற்று அம்பிகை 2030ஆம் ஆண்டுக்குள்ளே மகா கும்பாபிஷேகத்தை காண இருக்கின்றார். ஆகவே 2030ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற கும்பாபிஷேகத்துக்கு முன் அம்பிகையினுடைய ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்ற திருப்பணி வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. மூலஸ்தான வேலைகள் இரட்ட பஞ்சாங்க முறைப்படி அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் அத்தோடு மூலஸ்தானத்தோடு அமைந்திருக்கின்ற கற்பகிரக மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஸ்ரமண மண்டபங்கள் ஆகிய மண்டபங்களும் திருத்த வேலைகளும் புனர் நிர்மாண வேலைகளும் புனர் நிர்மாண பணிகளும் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே அம்பாளுடைய ஆலயத்திலே சுற்று மண்டபங்கள் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே 2027ஆம் ஆண்டு பாலஸ்தாபனம் இடம்பெற்று 2 ஆண்டுகளுக்குள்ளே அம்பிகை ஒரு பாரிய வளர்ச்சியோடு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நிறுவுவதற்கு ஆலய பரிபாலன சபையினர்கள் எண்ணி இருக்கின்றார்கள், தீர்மானித்திருக்கின்றார்கள். அதற்குரிய பெரும் நிதி பங்களிப்பையும் அடியவர்களிடமிருந்து எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே அடியவர்கள் தங்கள் விரும்புகின்ற நிதிகளை அம்பாளுடைய ஆலயத்துக்கு வாரி வழங்கி அம்பாளுடைய ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருப்பணி வேலைகளிலே கலந்து அம்பாளுடைய ஆலயத்தை தொடர்ந்து திருப்பணிகளை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகத்திலும் எல்லா அடியவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். கும்பாபிஷேகத்தினுடைய நிறைந்த பலன் எல்லாவிதமான அடியவர்களுக்கும் எப்போதும் நிறைவாக கிடைக்க எல்லாம் வல்ல கிருஷ்ணபுரம் பதிதனில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற முத்துமாரி அம்பிகையினுடைய பாதார கமலங்களை வேண்டி வணங்குகிறேன். அனைவருக்கும் அம்பாள் அருள் என்றென்றும் நிறைவாக கிடைக்கட்டும். ஐந்து கர தன்னை ஆணை முக தன்னை இந்து இளம் பிறை கோலம் தன்னை நந்தி மகன் தன்னை ஞான கோலந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என்னென்று சொன்னால் எங்களுடைய கிருஷ்ணபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலே நாங்கள் இருந்து இங்கே கலைக்கிறோம். இங்கே என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த ஆலயம் பெரும் ஆலயம் மகோத்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு இங்கு கும்பாபிஷேகம் குடமுழக்கு விழா இடம்பெற்று தொடர்ச்சியாக இங்கு 11 ஆண்டுகளாக இந்த வருடமும் இந்த 11 ஆண்டுகளாக மகோத்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த ஆலயத்துக்கு எல்லோர் மக்களும் இங்கு வருகை தந்து இந்த வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொடுக்கிறார்கள்.
அத்தோடு இந்த வருடம் 11ஆம் வருடம் நாங்கள் மகோத்சவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடம் 27ஆம் ஆண்டு இந்த மகோத்சவ விழா பூர்த்தி ஆண்டு நிறைவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எம்பெருமாட்டி அங்கு பாலசான நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே எம்பெருமாட்டியினுடைய மூலமான புனர்தான வேலைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு ஆலயக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதான குருக்களையா திவாகர் குருக்களையா தலைமையிலே இந்த அவருடைய வழிகாட்டிலே நாங்கள் இந்த பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய மிக பெரிய அற்புதங்கள் எல்லாம் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு அந்த பலனை எங்களுக்கு அம்பாள் தந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவ்வளவுக்கு நான் பலன் கொண்டிருக்கிறேன். நான் என்னென்று சொல்கிறேன், இந்த எனக்கு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நான், எனக்கு 4 பிள்ளைகளும் இருக்கு. அவ்வளவு சுமைகளை உங்களிடம் நான் கொண்டாந்து செலுத்தி விடுவேன். அதுக்கு பிறகு அந்த சுமைகளெல்லாம் இதனை தாங்கி எனக்கு நிறைய பலன்களை அவள் வந்திருக்கிறார். அந்த அந்த இதில் தான் நான் இதை சொல்லுகிறேன். என்றால் எல்லாருக்கும் நாங்கள் இந்த எத்தனைய நேர்த்தி கடன்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கேன்னா உலகு சக்தி வாய்ந்த தெய்வம். அவங்களுக்கு தெரியும் அம்பாண்ட அவள் ஒரு அம்மாண்டு கூப்பிட்டாலே அது எங்களுடைய அம்மாவை கூப்பிட்ட மாதிரி அவள் எங்களுக்கு அவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த முத்துமாரி அம்மா. ஆகியோர் தான் சொல்லுகிறோம். நாங்கள் இந்த கிருஷ்ணபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 குடிகள் நாங்கள் இருக்கின்றோம். அவ்வளவு பேரும் நாங்கள் இந்த வெளிநாட்டில் இல்லை, நாங்கள் விவசாயம் தான் இந்த கிராமத்தில் நாங்கள் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய சொந்த காசில் தான் இவ்வளத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வெளிநாட்டு உறவுகள் ஆராய்ந்து இருந்தால் எங்களுடைய அதாவது இந்த முழுசான வேலைக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த முழுசான வேலைக்கு 3 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று எங்களுடைய குருக்களையா அதை இங்கு கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே வெளிநாட்டு உதவிகள் யாராவது செய்ய விரும்பினால் நீங்கள் மனமுகர்ந்து எங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த உதவிகளை மனமுகர்ந்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக்கின்றோம். இங்கு தொடர்ச்சியாக இன்றைய தினம் 9வது நாள் மகோத்சவ விழா வெகு சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இங்கு தேர் உற்சவ நிகழ்வு இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இங்கு அதிகாலையிலே 6 மணியிலே இங்கு கிரிகைகள்லாம் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து பரிபாலமூர்த்திக்கான அபிஷேக பூசைகளை தொடர்ந்து இங்கு தம்ப பூசைகளெல்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இங்கு வசந்த மண்டல பூசைகளெல்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இங்கு எம்பெருமாட்டி இங்கு சிம்மாசனத்திலே எழுந்தருள் இங்கு உள்வீதியிலே வருகின்ற நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று இப்பொழுது எம்பெருமாட்டியை தேரிலே ஆரோகணித்து வெளிவீதி வருகின்ற நிகழ்வுகள்லாம் அப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் எல்லாம் அரோகரா என்று அந்த வடத்தை பிடித்து இழுக்கின்ற நிகழ்வு எங்களெல்லாம் மெய்சிலிக்க வைக்கின்றது. அந்த பிரதான எங்களுடைய அந்த பூசைகளெல்லாம் எங்களுடைய பிரதான குருக்கள் ஐயா திவாகரன் ஐயா குருக்கள் ஐயா மேற்பார்வையிலே இந்த பூசைகள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதோடு இங்குள்ள தலைவராக இருந்தாலும் சரி, பொருளாளர்களாக இருந்தாலும் சரி, செயலாளர்களாக இருந்தாலும் சரி, மற்ற உறுப்பினர்களாகவும் சரி, இந்த பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று கூடி அப்படியே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அப்படி மெய் சிரிக்க வைக்கிறது. இந்த பொதுமக்கள் எல்லாம் இங்கு அரோகரா ஆண்டு நம்மளை வணங்கியவாறு அப்படியே கை கூப்பி அப்படி கண்ணீர் மல்க அவர்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு பால் செம்பு எடுத்து வருகின்ற நிகழ்வுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கப்பட்டு செய்கின்ற நிகழ்வுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில இடத்துல இங்கு பருவ காவடிகள்லாம் வருகின்ற நிகழ்வுகள்லாம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுள்ளன. அவர்களுடைய நேர்த்தி கடன் பூர்ணமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அதுதான் முக்கியம். அவர்கள் விரும்பிய நேர்த்தி கடன்கள்லாம் பூரணமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த
பூஜை வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் தான் சொல்லுகின்றேன், என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்ல சிறந்த கல்வியிலே சிறந்து விளங்கி இன்றைக்கு ஒரு 3-4 பேர், ஒரு பிள்ளை வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறார். எல்லாம் 7 லெவலில் பாஸ் பண்ணி நான் எல்லாமே புகலிடம் பெற்று விட்டேன். அப்போ எனக்கு மனைவி இல்லை, இருந்தாலும் எனக்கு தாயாக இருந்து இவ்வளத்தையும் காத்து கொண்டு நிற்பவர்கள் முத்துமாரியம்பாள் தான். அதனால் தான் சொல்லுகின்றேன், உண்மையவே நான் மனமுன்னு சொல்கின்றேன். அவளுடைய அனுகிரகம் யாருக்கோ எல்லோருக்கும் கிடைக்கும். இங்கே வந்து எல்லோரும் வழிபடுங்கள், எல்லோருக்கும் அவளுடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் என்று நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன். வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.